ஃபோனை திறந்து யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக் போனாலே இன்னைக்கு ஒரே ஒரு வீடியோ தான்ப்பா ரிப்பீட் மோடில் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேடையில இருந்து சட்டுன்னு கீழே இறங்கி ஓடி வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்ணுக்கு பணி நியமன ஆணையை கையில் கொடுத்த அந்த ஒரு எமோஷ்னலான வீடியோவை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்க்கவே ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் முழுக்க ஒரே வாழ்த்து மலையும் பாராட்டுகளும் குவிஞ்சு கிடக்கு. ஆனால் இந்த ஒரு அழகான சம்பவத்துக்கு பின்னாடி தமிழ்நாட்டையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் அதுக்கான தீர்வும் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே அப்படி ஒரு கனெக்ஷன் இதுல இருக்கு. அது என்னன்னா, மின்சார வாரியத்துல இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு, இந்த தொடர் மின்வெட்டுக்கு இதனால ஒரு எண்டு கார்டு விழ போகுதா? இதை பத்தி தான் இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமா அதே சமயம் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, முதல்ல காலையில இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிற அந்த வைரல் சம்பவத்துக்கு வருவோம். டிஎன்பிஎஸ்சி மூலமா எக்ஸாம் எழுதி ரொம்ப கஷ்டப்பட்டு பகலிரவா படிச்சு பாஸ் பண்ணி இன்னைக்கு அரசு வேலை வாங்கியிருக்காங்க அக்ஷயலட்சுமி அப்படிங்கிற நம்ம சகோதரி. அவங்க 9 மாத கர்ப்பிணி பெண். யோசிச்சு பாருங்க, ஒரு கர்ப்பிணி பெண் இந்த அரசு விழாக்கள்ல கலந்துக்கிறதுக்கே எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. அதுவும் முதலமைச்சர் கையால வேலைக்கான ஆர்டர் வாங்கணும்னா அந்த பெரிய மேடைக்கு ஏறி போகணும். அங்க இருக்கிற படிகள்ல ஏறுறது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு அங்க இருந்த யாருமே யோசிக்காதப்போ நம்ம சிஎம் விஜய் அவர்கள் நுட்பமா அதை கவனிச்சிருக்காரு. அவங்களோட சூழ்நிலையை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு, நீங்க மேடைக்கு வர வேணாம்ப்பா, நானே கீழே வரேன்னு சைகையில சொல்லிட்டு மேடையை விட்டு கடகடன்னு கீழே இறங்கி ஓடி வந்து அந்த பெண்ணுக்கு ஆர்டரை கொடுத்துருக்காரு. இதை பார்த்து அங்க இருந்தவங்களுக்கே மட்டுமில்ல, வீடியோவில் பார்க்குற நமக்கே மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஒரு நல்ல தலைவன்னா மக்களோட, குறிப்பா பெண்களோட கஷ்டத்தை வார்த்தையால சொல்லாமலேயே அவங்களோட உடல் மொழியை வச்சு புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தான் இது. அக்ஷயலட்சுமியோட முகத்துல இருந்த அந்த புன்னகையும் சிஎம் விஜய் காட்டின எளிமையும் தான் இன்னைக்கு இன்டர்நெட் முழுக்க டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆனா ஒரு பக்கம் இவ்வளவு பாசிட்டிவிட்டி பேசிக்கிட்டு இருந்தாலும் நெகட்டிவிட்டி பேசுறதுக்குன்னே ஒரு குரூப் எப்பவுமே சோசியல் மீடியாவில் சுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிஎம் விஜய் ரொம்ப ஓவரா பர்ஃபார்ம் பண்றாரு, அடிக்கடி நடிகர் மோடுக்கு போயிடுறாரு, இதெல்லாம் வெறும் டிஆர்பிக்காக பண்றதுங்க, கேமராவுக்காக பண்ற சீன் அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. ஆனா நம்ம அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா, இது அவங்க ஃபேக்கா பண்ணாங்களோ இல்லை ரியலா பண்ணாங்களோ, அங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணோட கஷ்டம் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை பண்றாங்க இல்லையா, அந்த பாசிட்டிவிட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு போவோம். ஏன்னா இது வெறும் சாதாரண விழா கிடையாது, தமிழ்நாட்டின் மின்சாரத்துறையில ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கம். இன்னைக்கு அப்படி மொத்தம் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு தெரியுமா? டிஎன்பிஎஸ்சி மூலமா செலக்ட் ஆன 401 பேருக்கு இன்னைக்கு ஆர்டர் காப்பி கொடுத்துருக்காங்க. இதுல 383 பேர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ், அதாவது உதவி பொறியாளர்கள், 18 பேர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர்ஸ். இவங்க எல்லாருமே இப்போ நம்ம மின்வாரிய துறைக்குள்ள புதுசா என்ட்ரி ஆக போறாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஏரியாக்கள்ல இருக்கிற சப்ஸ்டேஷன்களை நிர்வகிக்கிற, பவர் கட்டான உடனே ஃபீல்டில் இறங்கி வேலை வாங்குற ஒரு முக்கியமான அதிகாரிகள் தான் இவங்க. இவ்வளவு நாள காலியாக கடந்த இந்த முக்கியமான அதிகாரிகள் பதவிகள் இப்போ நிரப்பப்பட்டிருக்கு. இதனால மின்வாரியம் புது பொலிவு பெறும், நிர்வாகம் இன்னும் ஸ்பீடாகும்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி மக்களாகிய நமக்குள்ள ஓடுற ஒரே மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? ஏப்பா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ராத்திரினா எங்க ஏரியாவில் கரண்டே இருக்க மாட்டேங்குதுப்பா, ஃபேன் ஓடாம ஏசி ஓடாம கொசுக்கடியோட தூங்கவே முடியல, நிம்மதியே இல்லை, முதல்ல இந்த மின்வெட்டு நிற்குமா இல்லையா அப்படிங்கிறது தானே. வாங்க அதுக்கான விடையை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓப்பனாக சொல்லணும்னா, தாவேகா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து எதிர்கட்சிகள் அவங்க மேல வைக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு இந்த மின்வெட்டு பிரச்சனை தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னா, சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல அடிக்கடி பவர் கட் ஆகாது. அப்படியே லைட்டா பவர் கட் ஆனாலும் கூட அடுத்த 10 to 15 நிமிஷத்துல கரண்ட் வந்துடும். ரொம்ப தீவிரமான தொடர் மின்வெட்டு எப்போ இருக்கும்னா, புயல், பெருமழை, வெள்ளம் வர்ற டைம்ல மக்களோட பாதுகாப்புக்காகவும் மெயின்டெனன்ஸ்க்காகவும் மட்டும்தான் கட் பண்ணுவாங்க. ஆனா சமீப காலமா தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மின்வெட்டு பிரச்சனை ரொம்ப சீரியஸா ஆரம்பிச்சது. குறிப்பா சென்னையோட அவுட்டர் ஏரியாக்களான ஆவடி, அம்பத்தூர், தாம்பரம், கொளத்தூர், ரெட் ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நைட்டு நேரத்துல அடிக்கடி பவர் கட் ஆக ஆரம்பிச்சது. யோசிச்சு பாருங்க, பகல் முழுக்க வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு நைட்டு நிம்மதியா தூங்கலாம்னு படுக்கும்போது
கரண்ட் போனால் எப்படி இருக்கும்? அதுவும் சின்ன குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க, வயசானவங்க இருக்கிற வீடுகள்லாம் நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். இதனால கடுப்பான மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? புது அரசாங்கம் நமக்கு ஒழுங்காக கரண்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு கோபமாயிட்டு நள்ளிரவு நேரத்தில் குழந்தை குட்டிங்களோட ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க. சோசியல் மீடியாவிலையும் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டாங்க. உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம், வந்த புதுசுலேயே இப்படி பண்ணுறீங்களே எப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அரசுக்கு மேலே வந்துச்சு. சரி, என்னதான் நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் கிரவுண்ட் லெவலில் இறங்கி விசாரித்து பார்த்தா மின்வாரிய ஊழியர்கள் தரப்புல இருந்து ரொம்ப அதிர்ச்சியான அதே சமயம் நியாயமான சில காரணங்களையும் சொல்கிறாங்க. அதில் முதல் காரணம் கடுமையான ஆட்கள் பற்றாக்குறை. இதுதான் இங்கே மெயின் வில்லனே. தமிழ்நாடு முழுக்க மின்சார வாரியத்தில் 50,000க்கு மேலே காலி பணியிடங்கள் உடனே நிரப்பப்பட வேண்டிய நிலையில ரொம்ப கட்டாயமான நிலையில் இருக்குன்னு ஊழியர்கள் சொல்கிறாங்க. கடந்த ஆட்சிகளில் இந்த ஆட்கள் பற்றாக்குறையை அப்படியே கண்டுக்காமல் விட்டதுனால இப்போ ஒரு சப்ஸ்டேஷனில் 3 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரே ஒருத்தர் பார்க்குற நிலமையில இருக்குது. அந்த ஒருத்தரும் மனுஷன் தானே, அவரால் எவ்வளோ வேலை பார்க்க முடியும்? இதனால் ரெகுலராக நடக்க வேண்டிய மெயின்டெனன்ஸ் டியூட்டி கூட, அதாவது ப்ரீ மேன்சன் மெயின்டெனன்ஸ், கம்பிகளில் உராயிற மரங்களை வெட்டுறது, ரிப்பேரான இன்சுலேட்டர்களை மாற்றுறது போன்ற எந்த வேலையுமே ஊழியர்கள் பற்றாக்குறையால் ஒழுங்காகவே பண்ணாமல் பெண்டிங்லேயே வச்சுருக்காங்க. இதனால் சின்ன மழை பெஞ்சா கூட காற்று அடித்தாலும் உடனே பவர் கட் ஆகுது. ரெண்டாவது காரணம் என்னன்னா, ரொம்ப மோசமான தரமற்ற மின் உபகரணங்கள். ஊழியர்கள் வைக்கிற இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு இதுதான். கடந்த காலங்களில் வாங்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்ம்கள், கேபிள்கள் எல்லாமே ரொம்ப லோ குவாலிட்டியில் இருந்திருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு மின்சார பயன்பாடு பல மடங்கு அதிகமாகிடுச்சு. குறிப்பாக கோடை காலத்தில் இரவு நேரங்களில் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஏசி போடும்போது லோடு தாறுமாறாக அதிகமாகுது. அப்படி லோடு அதிகமாகும் போது இந்த தரம் குறைந்த டிரான்ஸ்ஃபார்மர்களில் அதோட ஹீட்டை தாங்க முடியாமல் டக்குன்னு ஃபியூஸ் போயிடுது, இல்லைன்னா வெடிச்சிடுது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சா அதை மாற்றுறதுக்குள்ளேயே விடிஞ்சிரும். இதுதான் அடிக்கடி பல மணி நேரம் பவர் கட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த ஒட்டுமொத்த நெகட்டிவ் விமர்சனங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இப்போ அரசாங்கம் களத்தில் இறங்கியிருக்கு. பிரச்சனைக்கு என்ன மூல காரணமோ அதை உடனே சரி பண்ணுங்க, வேகமாக காலி பணியிடங்களை நிரப்புங்கன்னு நம்ம சிஎம் விஜய் போட்ட உத்தரவோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 401 அதிகாரிகளுக்கான பணி நியமன ஆணை. இது வெறும் ஆரம்பம்தான். மின்வாரியத்துறையில் இருக்கிற மொத்தம் 50,000 பணியிடங்களையும் ரொம்ப சீக்கிரமாகவே போர்க்கால அடிப்படையில் நிரப்ப போகிறதா அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தரம் குறைந்த உபகரணங்களை மாற்றிட்டு தரமான புதிய டிரான்ஸ்ஃபார்ம்களையும் பூமிக்கு அடியில் கேபிள் பதிக்கிற பணிகளையும் தீவிரப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. புது அதிகாரிகள் வர்றது மூலமாகவும் மெயின்டெனன்ஸ் பணிகளை ஸ்பீடாக்க போகிறது மூலமாகவும் இந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு ரொம்ப சீக்கிரமே ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். எது எப்படியோ அரசாங்கம் ஆட்களை நிரப்புது, புது டெக்னாலஜி கொண்டு வருது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பொதுமக்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, எங்களுக்கு கரண்ட் கட் ஆகாமல் இருந்தால் சரிப்பா, ஒழுங்காக கரண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறது தான். அதுவும் சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. நாமும் நம்புவோம். நிறை மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு சிஎம் அவர்கள் இறங்கி வந்து ஆர்டர் கொடுத்த இந்த ஒரு நல்ல எண்ணம் அப்படியே இந்த மின்வாரியத்துறை முழுக்க பரவி தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்கு தடையற்ற மின்சாரம் கிடைச்சா அதை விட சந்தோஷமான விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது. சரி, உங்கள் ஏரியாவில் இப்போ பவர் கட் பிரச்சனை எப்படி இருக்குது? இன்றைக்கி நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் வர்ற நாட்களில் மின்வெட்டு குறையும்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.